ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றது கிளியராக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நோட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th to 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் 44 லெசன்ஸ் படிக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th term 1ல் என்ன படிக்கணும், term 2, term 3 அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம் வைஸாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக கிளியராக நான் உங்களுக்கு வந்து லெசன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் படிங்க, நீங்கள் ஈஸியாக ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு 6th term 1ல் என்ன லெசன் படிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். 6th term 2 வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இதில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இதை பற்றி மட்டும் டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க. 6th term 3 பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர். இதில் பார்த்தீங்கன்னா குப்தர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாபிக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென்னிந்திய அரசுகள் இந்த லெசன் படிச்சுக்கோங்க. 6th பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 லெசன் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 7th term 1 தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், டெல்லி சுல்தானியம். 7th term 2 விஜயநகர பாமினி அரசுகள், முகலாய பேரரசு, மராட்டியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. 7th term 3 புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும், தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசிவக தத்துவங்கள். நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். 8th term 1ல் ஐரோப்பியர்களின் வருகை, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், மக்களின் புரட்சி. 8th term 2 இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. 8th term 3 ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னா பண்டைய நாகரிகங்கள், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். 10th ஸ்டாண்டர்ட் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், தேசியம் காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். நெக்ஸ்ட் 11th வால்யூம் 1 புக்கில் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை, தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், குப்தர், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, அரேபியர் துருக்கியர்களின் வருகை, பிற்கால சோழரும் பாண்டியரும். 11th வால்யூம் 2 புக்கில் பாமினி விஜயநகர அரசுகள், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், ஐரோப்பியர்களின் வருகை, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி. 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 புக்கில் ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 44 லெசன்ஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரிக்கு போதுமானது. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் குரூப் 2, குரூப் 4 ஓகேங்களா. குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் மட்டும் போதும். சப்போஸ் நீங்கள் வந்து குரூப் 1, குரூப் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 44 லெசன்ஸ் மட்டும் பத்தாது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஸோ நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் படிக்கணும் அப்படின்றது நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் ஒரு புக்கை சூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 44 லெசன்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வந்து குரூப் 1, குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 4 அப்படின்னா இந்த லெசன்ஸ் மட்டும் போதும். இதனுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வேர் டு ஸ்டடி வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.